தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளை மறுநாள் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, நிறையா சாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த நிறையா சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 150க்கு மேலே எவ்வளவு சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கான, நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸ், கோர்சஸ் வந்து நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த கோர்ஸ், இந்த காலேஜு, இல்லது இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாய்ஸை 3 கட்டமாக பிரிச்சுக்கலாம். முதல் கட்டத்தில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி முதல் கட்டம் கொடுக்கணும். கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கட் ஆஃப் வந்து 185ன்னு வச்சுக்குவோம். இப்போ 185னா உங்களுக்கு ஒரு 195லிருந்து 190 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய காலேஜிலிருந்து 185 வரைக்கும் இருக்கக்கூடியது, சொல்லப்போனால் ஒரு 10 மார்க் உங்களோட கட் ஆஃப் மார்க்கை விட அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜில் ஆரம்பித்து நீங்கள் அப்படியே கோர்சஸ் குடிச்சிக்கிட்டே வரணும். இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அப்படிப்பட்ட கல்லூரிகளில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ண தெரியாமல் அவங்க விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த காலேஜஸில் நமக்கு சான்ஸ் இருந்தும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் 185னா 195 கட் ஆஃப்லேருந்தே உங்களுடைய சாய்ஸை குறிச்சிக்கிட்டு வரணும். இது ஒரு கட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 185 ரேஞ்சில், அதாவது 187, 86, 85, 83, 84, 80ன்னு மிடில் இருக்கணும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமுள்ள காலேஜஸாக இருக்கும், இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ரேஞ்சில் ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் வந்து ரெடி பண்ணி, மோஸ்ட்லி இல்லை அதிகப்படியான காலேஜஸ் வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்களோட 185க்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு வேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம வாய்ப்பு இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 177, 76 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜ் வரைக்கும் நீங்கள் கீழே அப்படியே கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ உங்களுடைய கேட்டகரியில் 3 டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்கணும். ஒன்று, இதெல்லாம் நமக்கு சான்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் எனக்கு கிடைச்சது தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்லேயும், இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எனக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற காலேஜஸ் வந்து செகண்ட் கேட்டகரியாகவும், இந்த காலேஜஸில் எதுவுமே கிடைக்கலைன்னா நான் என்னுடைய வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து 3வது கேட்டகரியாகவும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்படி கொடுக்குற காலேஜஸில் நம்ம அப்டேட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.